சந்தியாவந்தனம் நமது கடமைகளில் முக்கியமான ஒன்று. நாம் அனுதினமும் அனுஷ்டிக்க வேண்டிய சந்தியாவந்தனம். இது எந்தவிதமான பாகுபாடின்றி வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் மற்றும் ஸ்மார்த்தர்கள், வைஷ்ணவர்கள், மாத்வார்கள் என்று எல்லோருக்கும் ஒரே மாதிரியான மந்திர தந்திரங்கள் கொண்டதுதான் இந்த சந்தியாவந்தனம். இதை முழுவதுமாக அனுதினமும் 3 வேளையும் அனுஷ்டிக்கும் அன்பர்களிடத்திலே ஒரு அலாதியான தேஜஸை முகத்திலே நாம் காண முடியும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இது எப்படி சாத்தியமாகிறது? அச்சுதா, அனந்தா, கோவிந்தா இவர்களின் நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் பருகும் நீர் ஆச்சமனம் நமது உடம்பையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. பின் கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் இவர்களுடைய நாமத்தை சொல்லி நமது உடம்பினுடைய பிரதான உறுப்புகளையெல்லாம் விரல்களால் தொடும் பொழுது நமது உடலும் பகவானுடைய பாதுகாப்புக்குள் வந்துவிடுகிறது. இதை எத்தனை முறை சொல்கிறோம், அத்தனை பாதுகாப்பு பகவானால் நமக்கு கிடைத்து விடுகிறது. பிராணாயாமம், மந்திர புரோக்ஷணம், அர்க்கியம் இவை அத்தனையும் நமக்கு பலாபலங்களை அளிக்க வல்லது. மந்திர புரோக்ஷணம் நமது உடலை சுத்திப்படுத்துகிறது. சந்தியாவந்தனத்தில் வரக்கூடிய புரோக்ஷண மந்திரத்தை உச்சரித்து புரோக்ஷணம் பண்ணி நமது தேகத்தையும் சுற்றுப்புறங்களையும் சுத்தி பண்ணிவிடலாம். அவ்வளவு உயர்ந்த மந்திரம் அது. காயத்ரி மந்திரத்தினுடைய மகிமை அனைவரும் அறிந்ததே. இவ்வளவு விசேஷங்களை கொண்ட சந்தியாவந்தன மந்திர தந்திரங்களை நாம் அனுதினமும் அனுஷ்டித்து பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேணுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். முதலில் சந்தியாவந்தன காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். காணாமல் கோணாமல் மறையாமல் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என பெரியோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது காலை சூரிய உதயத்திற்கு முன்னால் 6 மணி அளவிலே, மத்தியானம் உச்சி வேளையிலே 12 மணிக்கு, சாயங்காலம் சூரியன் மறையும் முன் சுமார் 6 மணி அளவில் சந்தியாவந்தனம் செய்ய வேணும். சரி, காலம் தவறிவிட்டது என்பதற்காக நாம் சந்தியாவந்தனத்தை விட்டுவிடக்கூடாது. பரவாயில்லை, முன்பின் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த சந்தியாவந்தனத்தை செய்தலே நமக்கு நல்லது. காலையிலே செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்திற்கு பிராத சந்தியாவந்தனம் என்றும், மத்தியானம் செய்வது மாத்தியானிகம் என்றும், சாயங்காலம் செய்வது சாயம் சந்தியாவந்தனம் என்றும் சொல்லப்படுகிறது. காலையிலே கிழக்கு திசை பார்த்து செய்ய வேண்டியது, மத்தியானம் வடக்கு பார்த்து, சாயங்காலம் வடக்கு திசை ஆரம்பித்து, பின் அர்க்கியம் வரும்போது மேற்கு திசை திரும்பிக் கொள்ள வேண்டும். இனி காலை, மதியம், சாயங்காலம் அனுஷ்டிக்க வேண்டிய சந்தியாவந்தன மந்திர தந்திரங்களை பார்க்கலாம். முதலிலே பிராத சந்தியாவந்தனம். கிழக்கு பார்த்து அமருங்கள். ஆச்சமனம் பண்ணும்போது உட்கார்ந்து கொண்டு பண்ண வேணும், நின்று கொண்டு பண்ணக்கூடாது. முடியாதவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு, அவர்கள் நின்று கொண்டும் பண்ணலாம். முதலிலே ஆச்சமனம். இப்போ சந்தியாவந்தனம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய விஷயங்கள், அதாவது இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா உங்களுக்கு, அதாவது சந்தியாவந்தனம் பண்ணுற போது அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா இந்த ஸ்கிரிப்டை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த ஸ்கிரிப்டை பார்த்து முதலே புரிந்து கொள்ளவும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அது எப்படி பண்ணணுங்கிறத முதல்ல பார்க்கலாம். முதல்ல பாருங்க, ஆச்சமனம். ஆச்சமனத்தினுடைய மந்திரங்களை பூரா சொல்லியிருக்கிறேன், அதை பார்த்துக்குங்கோ. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணக்கூடிய விஷயத்தை அடுத்த வீடியோவில் பார்த்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பிராணாயாமம். அதனுடைய மந்திரங்களை ஸ்கிரிப்டில் பார்த்துக்குங்கோ. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்ததாக சங்கல்பம். சங்கல்பம் பண்ணுற போது சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த மந்திரம் ஸ்கிரிப்டில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்த்துக்கலாம். அடுத்ததாக பிரார்த்தனா மந்திரம். தீர்த்தம் கையில், உள்ளங்கையில் எடுத்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம். கார்த்தால, மத்தியானம், சாயங்காலம் 3 தனித்தனியாக அந்த ஸ்கிரிப்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக ஆச்சமனிய மந்திரம். அந்த ஸ்கிரிப்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கணும். அடுத்தது புரோக்ஷண மந்திரம். அந்த ஸ்கிரிப்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த மந்திரத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆச்சமனிய மந்திரம். அந்த ஸ்கிரிப்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பார்த்து அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கணும். அடுத்தது மறுபடியும் ஒரு புரோக்ஷண மந்திரம் வருது பாருங்க, அந்த மந்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, ஸ்கிரிப்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய விஷயத்தை பாருங்க. அடுத்தது பகவான் 12 நாமங்களை சொல்லி தற்பிக்கிறோம். அங்கே கேசவன் தற்பயாமி, நாராயணன் தற்பயாமி என்று சொல்லி ஆச்சமனத்தில் வந்தது இல்லையா, இங்கே கேசவம், நாராயணம், மாதவம் என்று சொல்ல வேண்டும். இந்த மந்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கின்றன, பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக ப்ராக்டிக்கலாக பார்த்து பண்ணிக்கொள்ளுங்கள். ஆச்சமனம். அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ,
மதுசூதாய நம, திருவிக்ராய நம, வாமனாய நம, ஸ்ரீதராய நம, ரிஷிகேசாய நம, பத்மநாபாய நம, தாமோதராய நம. ஓம் பூ ஓம் பவ ஓம் சிவ ஓம் மகா ஓம் ஜன ஓம் தவ ஓம் சத்யம் சுதரேண்யம் மத்கோதேவ ஸ்ரீமஹி தியோஜன பிரச்சோதயாத். ஓம் மாவா ஜோதிஷ அமிர்தம் பிரம்மா ஓம் பூவ சுனோம். ஸ்ரீ பவதாய கைங்கர்யம் பிராணசஞ்சாவந்தனம் கரிஷ்யே. ஓம் ஸ்ரீ கேசவாய நம. இடது கை மேலே வலது கை வைத்துக்கொண்டு, இப்போ நம்ம இப்போ டம்ளர் வச்சுட்டு இருக்கோம், அது மேலே வச்சுக்கலாம். வைத்துக்கொண்டு ஸ்ரீ பவதாக்ஞா கைங்கர்யம் பிராத சந்தியா வந்தனம் கரிஷ்யே என்று காலங்காத்தால் சொல்கிற போது, மத்தியானம் வடக்கு பார்த்து சொல்கிற போது ஸ்ரீ பவதாக்ஞா கைங்கர்யம் மாத்தியானியம் கரிஷ்யே. அதே போன்று சாயங்காலம் நான் மேற்கு பார்த்து உட்காந்து சொல்லும் பொழுது ஸ்ரீ பகவதாக்ஞா கைங்கரியம் சாயம் சந்தியாவந்தனம் கரிஷ்யே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த டம்ளருக்குள்ள மோதிர விரலால் ஓம் அப்படின்னு எழுதி நெத்தியில் எட்டுக்குங்கோ. ஓம் ஸ்ரீ கேசவாய நமஹ. அடுத்ததாக புரோக்ஷணம். ஆபோகஷ்டாம யோபவ தானபூஜ்யே ததாதனः மகைரணாய சக்ஷசே யோவ சிவத மோரசः தஸ்ய பாஜய தேகனः உஜதீரிவ மாதரः தஸ்மா அரங்கமாமவாய சக்ஷயா யஜன்னத ஆபோஜனயதாசனः. ஓம் பூர்வசுவः. தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம். கையில் தீர்த்தம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கார்த்தால் கிழக்கு திசை பார்த்து உட்காந்து பண்ணக்கூடிய மந்திரத்தை சொல்ல வேண்டியது. சூரியஸ்ய வாமன்யஸ்ய மன்னுபதயஸ்ய மன்யுகுர்தேப்யः பாபேப்யோ ரக்ஷந்தாம் யத்ராத்யா பாவமகாரிஷம் மனசா வாசாஹஸ்தாப்யாம் பத்भ्यामुदरेण सृष्णो ராத்திரிஸ்ததவலம்புது யக்கிஞ்சதுரிதம் மமி இதமகம் மாமமிருதயோனௌ சூரியோ ஜோதி ஜுஹோமி ஸ்வாஹா. தீர்த்தத்தை சாப்பிட்ருங்கோ. இதே மத்தியானம் வர்றபோது வடக்கு பார்த்து சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தை கையில் எடுத்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம். ஆப புனந்து பிருத்திவீம் பிருத்திவி பூதா புனாது மாம் புனந்து பிரம்மணஸ்பதி பிரம்ம பூதா புனாது மாம் யதுசிருஷ்டம் அவோஜ்யம் யத்வா துச்சரிதம் மம சர்வம் புனந்து மாவகதாஞ்ச பிரதிகிரக ஸ்வாஹா. இது மத்தியானம் சொல்ல வேண்டிய மந்திரம். சாயங்காலம் மேற்க பார்த்துன்னு சொல்ல வேண்டிய மந்திரம். அக்னிஷமாமன்யஸ்ய மன்னுபதயஸ்ய மன்யுகுர்தேப்யः பாபேப்யோ ரக்ஷந்தாம் யதன்ஹா பாபமகாரிஷம் மனசா வாசாஹஸ்தாப்யாம் பத்भ्यामुदरेण सृष्णो அகஸ்தியதவலம்புதி கிஞ்சதுரிதம் மை இதமகம் மாமமிருதயோனௌ சத்யே ஜோதி ஜுகோமி ஸ்வாஹா. இப்போ 3 வேளைக்கும் எப்படி பண்ண வேண்டிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுட்டாச்சு. அடுத்தது புனர்மார்ஜனம் சொல்லுவா. அதாவது மறுபடியும் புரோக்ஷணம் பண்ணிக்கணும். மறுபடியும் புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. ததிப்ராபிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணூரஸ்ய வாஜினः சுரபினோ முகாகிருத் பிரணாயும் ஸ்ரீதாரிஷத் ஆவோகிஷ்டாம யோபவः தானபூஜ்யே ததாதனः மகைரணாய சக்ஷசே யோவசிவத மோரசः தஸ்ய வாஜய தேகனः உச்சதீரிவ மாதரः தஸ்மா அரங்கமாமவா சக்ஷயா யஜன்மத ஆபோஜனயதாஜனா. ஓம் பூர்வசுவः. தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷணம் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஓம்புஹு. ஓம்புஹு ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹா ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓமாபஹ ஜோதிரசः அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம் பண்ணிட்டு அர்க்கியம் விடுங்கோ. இது காயத்ரி மந்திரம் தான். ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். அப்புறம் ஓம்பூஹு பிராணாயாமம். ஓம்பூஹு ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹா ஓம் ஜனः ஓம் தவः ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓமாவஹ ஜோதிரசः அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம். இன்னொரு தரம் ஒரு அர்க்கியம் விடணும். இது பிராயச்சித்த மாதிரி. சப்போஸ் கார்த்தால லேட்டாக பண்ணுறோம், சரியான டயத்தில் பண்ணலைங்கிறதுக்காக ஒரு பெனால்ட்டி மாதிரி பிராயச்சித்தத்துக்காக இன்னொரு அர்க்கியம் விடணும். அதே காயத்ரி மந்திரம் தான். ஓம் பூர்புவஸ்வः தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இந்த அர்க்கியமானது காலையில் கிழக்கு பார்த்து 3+1, மத்தியானம் வடக்கு பார்த்து 2+1, சாயங்காலம் மேற்க பார்த்து 3+1. இந்த மாதிரி அர்க்கியம் விடணும். வழக்கமாக அர்க்கியம் விடும் பொழுது எழுந்து நின்று கொண்டு அர்க்கியம் விட வேண்டும். ஆனால் மறுபடியும் உட்காரணும், எழுந்திருக்க வேண்டிய அந்த சந்தர்ப்பம் வருவதனால எல்லோராலும் அப்படி பண்ண முடியாது. ஒரே பொசிஷனில்
அர்க்கியம் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளவும். மறுபடியும் ஆச்சமனம் பண்ணுங்க. அகிலாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திருநிக்காய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. மறுபடியும் அர்க்கியம் விடுங்கோ. இப்போ 12 நாமத்தை சொல்லி நம்ம அர்க்கியம் விடணும். கேசவம் தர்ப்பயாமி, நாராயணம் தர்ப்பயாமி, மாதவம் தர்ப்பயாமி, கோவிந்தம் தர்ப்பயாமி, விஷ்ணும் தர்ப்பயாமி, மதுசூதனம் தர்ப்பயாமி, திரிவிக்ரமம் தர்ப்பயாமி, வாமனம் தர்ப்பயாமி, ஸ்ரீதரம் தர்ப்பயாமி, ரிஷிகேசம் தர்ப்பயாமி, பத்மநாபம் தர்ப்பயாமி, தாமோதரம் தர்ப்பயாமி. அடுத்தது அகிலாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவாய நமஹ, நாராயணாய நமஹ, மாதவாய நமஹ, கோவிந்தாய நமஹ, விஷ்ணவே நமஹ, மதுசூதாய நமஹ, திருநிக்காய நமஹ, வாமனாய நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ரிஷிகேசாய நமஹ, பத்மநாபாய நமஹ, தாமோதராய நமஹ. சந்தியாவனத்தினுடைய முதல் பாகம் பூர்வ பாகம் முடிஞ்சது. நம்ம அவசரமாக வேலைக்கு போகிறோம், அதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு சொன்னால், அடுத்தது ஜபம் பண்ண முடியலன்னு சொன்னால் இதோடு நிறுத்தி கொள்ளலாம், தவறில்லை. நேரம் இருக்கும் தருவாயிலே நாம் முழுமையாக இதையும் செய்துவிட்டு உத்தரவாகம், அதாவது அந்த ஜபத்தையும் செய்து முடிக்கலாம். முடியாத பட்சத்திலே அவசரமாக இங்கே வேலை இருக்கிறது, இதை மாத்திரமாவது இந்த பூர்வ பாகத்தை விடாமல் பண்ண வேணும். இப்போ கையில் தீர்த்து எடுத்துக்கோ. காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மாவா பிரகிருதி ஸ்வாபாத் கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய் சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லி தீர்த்தத்தை விட்டுருக்கோ. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணாயனமா ஒரு 12 தரம் ஸ்ரீகிருஷ்ணாயனமா 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 எழுந்து நின்று ஒரு பிரதர்ஷனம் பண்ணுங்கோ. அதாவது நமக்கு முக்கியமான ஸ்தலங்கள் 4: ஸ்ரீரங்க மங்களம் நிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வேங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீஹஸ்திசைல சுகரோஜுல பாரிஜாதம், ஸ்ரீசம் நமாமி சரசா எதிசைல தீபம் என்று ஸ்ரீரங்க கஷேத்திரத்தையும், அடுத்ததாக திருப்பதி கஷேத்திரத்தையும், காஞ்சி திவ்ய தேசத்தையும், கடைசியாக நமது அபிமான ஸ்தலமான மேற்கோட்டை திருநாராயண கஷேத்திரத்தையும் ஒரு பலம் வந்து பெருமாளை சேவித்து இந்த சந்தியாவந்தனத்தை இதோட முடிச்சுக்கிறோம். ஆழ்வாரின் பெருமானார் ஜீயர் தொடிகளே சரணம்.